ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஆத்மாக்கள் குழந்தைகள் எல்லாரும் பரந்தாமத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்தில் நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். தந்தையும் கூட இந்த நாடகத்தின் இறுதி நேரத்தில் வந்து உங்களை மீண்டும் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். தூர தேசத்து பயணி இப்போ தந்தை உங்களுக்கு ஆசிரியராக வந்து இந்த ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தை பரந்தாமத்தில் இருந்து வரும்போது பரந்தாமத்தில் கூட கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க ட்ராமாவுடைய இறுதி நேரத்துக்காக இறங்கி வருவாங்க. ஏன்னா அவங்களாம் மிக குறைவான ஸ்டோரேஜ் உள்ள ஆத்மாக்கள். ஒரு பிறவிக்கான பலன் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க இறுதி நேரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த சாக்கார உலகத்தில் இப்போ ட்ராமா நடந்துகிட்ருக்குது. இந்த ட்ராமாவிலேருந்து குழந்தைகளை விடுவிச்சுட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ட்ராமா வந்து அனாதி முதலும் முடிவும் இல்லாமல் சுற்றிட்டுருக்கக்கூடிய ட்ராமா. நீங்கள் ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் வந்தீங்க, இப்போ 84 பிறவிகளின் சக்கரத்தை முடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பாபா வந்திருக்கார். இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கீங்க எல்லாரும். ஆனால் இந்த நாடகம் எப்படி சுற்றி வருது, இந்த நாடகத்தின் கிரியேட்டர் யார், டைரக்டர் யார், அதாவது படைப்பவர் யார் மற்றும் படைப்பினுடைய ரகசியம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது. தந்தை தான் வந்து இந்த படைப்பு மற்றும் படைப்பவரினுடைய ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் மீண்டும் மனிதரிலிருந்து தேவதையை ஆகணும், மனிதனிலிருந்து தேவதையாக்கிறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவதைகளும் ஆகணும் அப்படின்னா தந்தை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை படைச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ராமாவினுடைய ரகசியத்தையும் சொல்கிறேன், கூடவே நினைவு பயிற்சியும் சொல்லித்தாரேன். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவக்கர்மங்கள் அடையும். கூடவே நீங்கள் தந்தைக்கிட்டேருந்து அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லைக்குட்பட்ட நாடகம் கூட நடக்குது. அது 3 மணி நேரத்துக்கான நாடகமாக இருக்குது. இது 5000 வருஷத்துக்கான ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த நாடகம் கூட எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அதன் அடிப்படையில் நிகழ்காலத்தில் அதை திரைப்படமாக எடுப்பாங்க. ஆனால் இந்த நாடகத்தினுடைய இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லா ரகசியங்களையும் பரமாத்மா தந்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும், மற்ற மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது, தேவி தேவதைகளுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தேவி தேவதைகள் உடைய மகிமை கூட செய்கிறாங்க. அந்த தேவி தேவர்கள் எப்படி அந்த உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க, எப்படி அவங்க புருஷோத்தமர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள் ஆகிறாங்க. யார் இங்கே பிராமணர்களாகி தந்தை கொடுக்கக்கூடிய வழிப்படி ஈஸ்வரிய வழிப்படி முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் சத்தியுகத்து தேவி தேவதைகளாக மாறுறாங்க. அவங்களுக்கு தான் மகிமை ஏற்படுது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதில்ல. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட்டு, சேவைக்காக சொல்கிறாரு. தூய்மை மற்றும் யோகத்தின் சக்தியை அதிகரிங்க. அதன் மூலமாக தான் ஆத்மாக்கள் கவர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு அருகாமையில் வருவாங்க. தந்தையின் அறிமுகத்தை நீங்களும் கொடுக்கலாம். தந்தைக்கிட்டேருந்து அவங்களையும் ஆஸ்தி அடைய வைங்க, அவங்களையும் பிராமணர்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய குலம் கூட விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போகணும் இல்லையா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு நல்ல விதத்தில் சேவை செய்யுங்க. உங்களுடைய குலம் விருத்தி அடைகிறத பார்த்து மற்ற மனிதர்களும் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைய வருவாங்க, கூட்டம் கூட்டமாக வருவாங்க. நீங்கள் எல்லாருக்கும் நல்ல விதத்தில் சேவை செய்யணும். சர்வீஸபிள் குழந்தைகளுக்கு தான் சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அவங்களுக்கு தான் நாங்கள் தங்க அரண்மனையில் வாழ போகிறோம் அப்படிங்கிற குஷியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே கீதையின் பகவான் யாருன்னு கேட்டு அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கார். தேகதாரி ஒருபோதும் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நிராகார பகவான் தான் என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 2 விஷயத்தையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான் அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு நிராகார தந்தைக்கிட்டேருந்து தான் இந்த படைப்பு மற்றும் படைப்பவரினுடைய ரகசியமும் கிடச்சிருக்குது. கூடவே அவர்கிட்டேருந்து தான் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நல்ல விதத்தில் புரிய வச்சு அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. ஃபீட்பேக்கை ஒரு நோட்டாக எழுதி வாங்குங்க, நோட் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லோரும் ஃபீட்பேக் எழுதும்போது இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய கருத்துக்களையும் எழுதுவாங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் முழு உலகத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார் கீதையின் பகவான் சிவபாபா அப்படின்னு. 3rd பாயிண்ட்டு வாஸ்கோடகாமா பற்றி சொல்கிறார் பாபா. வாஸ்கோடகாமா வாணிபம் செய்கிறதுக்காக இந்த உலகத்தை கப்பலில் 2 முறை சுற்றி வந்ததாக சொல்கிறாங்க யூரோப் ஹிஸ்ட்ரியில். அதை பாபா சொல்கிறார். அதே போல் நீங்கள் கூட 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் உலகத்தை இந்த சாக்கார உலகத்தை இப்படி சுற்றி வந்தார் இல்லையா? அதுபோல் நீங்கள் பிறவிகளின் சக்கரத்தில் இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க. இப்போ மீண்டும் வீட்டுக்கு போகணும். சாக்கார உலகத்தில் ட்ராமாவின் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பழைய உலகம் விநாசமாக போகுது. இங்கே வெட்டுக்குத்து விளையாட்டு நடக்க போகுது. இரத்த ஆறு ஓடப்போகுது. இயற்கை சீற்றம் எல்லாமே காத்துட்ருக்குது. மனிதர்கள் கூட அணுகுண்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன காரியம் செய்யணும்? இப்போ ஆத்மா உணர்விலிருந்து பரந்தாமம் போகிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் முயற்சி செய்தால் தான் வெற்றி மாலையின் மணி ஆக முடியும். உங்களுக்கு தெய்வீக நடத்தையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பிரம்மா பாபா பாருங்கள், முதியவராக இருந்தாலும் குழந்தையை போல் ஆயிருக்கார் இல்லையா? தன்னுடைய தெய்வீக நடத்தையால். அதுபோல் நீங்களும் பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி தெய்வீக நடத்தை உடையவராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 4th பாயிண்ட்டு ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். ஒருபோதும் தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு பாவக்கர்மமும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகம்தான் ஆத்மா அபிமானி நிலையை எடுத்துகிட்டு வரும். அப்போ ஆத்மா அபிமானி நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அது பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும் உங்களுக்கு. யோகம்தான் உங்களுடைய கேடயம் அப்படின்னு சொல்கிறார். மாயைக்கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கேடயம் அப்படின்னு சொல்கிறார். தேக அபிமானத்தில் வந்தீங்கன்னா மாயை உங்களுக்கு அறை கொடுக்கும், தவறான கர்மா செய்ய வைக்கும். அதனால் ஒருபோதும் தேக அபிமானத்தில் வராதிங்க, ஆத்மா அபிமானி நிலையிலே இருங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து படிப்பின் மீதும் நீங்கள் நல்ல விதத்தில் கவனம் கொடுக்கணும். யார் நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளோ அவங்க தான் பாஸ் வித் ஹானர் ஆக முடியும். படிப்பு கூட நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உலகியல் படிப்பு கூட நம்ம இளமையிலே, அதாவது பிரம்மச்சரிய நிலையில் இருக்கும்போது தானே பாடம் படிக்கிறோம். அதுபோல் இங்கேயும் பிரம்மச்சரியத்தில் இருந்து தான் பாடம் படிக்கணும். ஏன் அப்படின்னா உள்ளம் யார்கிட்டையாவது சிக்கி இருந்துச்சுன்னா புத்தி அவங்கக்கிட்டேயே போய்கிட்டே இருக்கும், கவனம் கொடுக்க முடியாது படிப்பில். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிரம்மச்சரியத்திலேருந்து பாடம் படிக்கணும். புத்தி எங்கேயும் அலையக்கூடாது. பக்தியில் கூட இந்த சத் சங்கத்துக்கெல்லாம் போகிறீங்க, கதைகள் கேட்குறீங்க, கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னா அங்கே கூட புத்தி அலைப்பாயுது இல்லையா? அதுபோல் இங்கேயும் அலைப்பாய தான் செய்து நீங்கள் இதுக்கு கவனம் கொடுக்கணும். அந்திமதி சோகதி, இறுதி நினைவுக்கேற்ப நல்ல நிலை ஏற்படும்ன்ற விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நல்ல கதி, சத்கதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. வரதானம்: விசேஷம் என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சம்பூர்ணத்தின் லட்சியத்தை அடையக்கூடிய சுயமாற்றம் செய்பவர் ஆகுங்கள். நான் விசேஷ ஆத்மா என்பதை விசேஷமாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நான் விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நினைவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையும் விசேஷமானதாக இருக்கும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் விசேஷமானதாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயலும் விசேஷமானதாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய யோசனை சிந்தனை கூட விசேஷமானதாக ஆகிடும். இப்படி எல்லா காரியத்திலும் விசேஷத்தன்மை வரும்போது உங்களால் சுயமாற்றம் ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும். அதன் மூலமாக உலக மாற்றமும்
ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சம்பூர்ணத்தின் லட்சியத்தை அடைய விரும்புகிறீங்களோ அதுவும் எளிதாகவே உங்களால் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன், தடைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அதனை டெஸ்ட் பேப்பர் என்று புரிந்து கொள்ளுங்கள், அப்போது பாஸ் செய்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.